3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பாலியல் குற்றச்சாட்டுல கைதாகி இருக்கிறாரு. ரீல்ஸ் எடுக்கலாம் வான்னு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இளம் பெண்களையும் சிறுமிகளையும் வன்கொடுமை செஞ்சவரோட கதை இது. ஊருக்கே இப்படி ஓடி ஓடி உழைச்ச இந்த கேரள சென்ராச தான் இப்ப போலீஸ் பாலியல் வழக்குல அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. இவரோட பேரு முகமது ஹஃபீஸ் சஜீவ். மொபைல் திரை ரசிகர்களுக்கு இவரை திரிக்கண்ணனாதான் அடையாளம் தெரியும். இவரோட இன்ஸ்டா பக்கத்தை கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் ஃபாலோ பண்றாங்க. வெறும் 10 செகண்ட்ல ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணக்கூடிய வித்தை திரிகண்ணனுக்கு கை வந்த கலை. அதன் மூலமா விதவிதமா கண்டென்ட் கிரியேட் பண்ண திரிகண்ணன் பலரையும் அவரோட இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமா கவர் பண்ணி இருக்காரு. சேட்டனோட இந்த கலகலப்பான சேட்டைகளையும் அவருக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கையும் வச்சு பல நிறுவனங்கள் திரிகண்ணனை இன்ஃப்ளூயன்சரா பயன்படுத்தி அவங்களோட பிராண்ட ப்ரொமோட் பண்ணி இருக்காங்க. 2019 இவர் பண்ண ரோட் சேஃப்டி அவேர்னஸ் பல பாராட்டுகளை பெற்று தந்திருக்கு. இதனாலேயே திரிகண்ணன் மத்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி இல்லாம தனிச்சு தெரிஞ்சாரு. அது மட்டும் இல்லாம திரிகண்ணன் இப்ப சில மலையாள திரைப்படங்கள்லயும் துணை நடிகரா நடிச்சிட்டு வந்திருக்காரு. ஆனா ரியல் லைஃப்ல செம ஃபன்னா காமெடி பண்ணக்கூடிய இந்த திரிகண்ணனோட ரியல் லைஃப் முகம் வேற மாதிரி இருந்திருக்கு. ஆலப்புழா மகளிர் காவல் நிலையத்துல ரீல்ஸ் மன்னன் திரிகண்ணன் மீது ஒரு இளம்பெண் புகார் அளிச்சிருக்காங்க. அந்த புகாரில் திரிகண்ணன் அந்த இளம் பெண்ணை ரீல்ஸ் எடுக்கலாம் வான்னு அவரோட அலுவலகத்திற்கு அழைச்சிட்டு போய் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டு இருக்கிறதா குறிப்பிட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் விசாரணையோட சேர்ந்து நம்முடைய ஸ்டைல்ல குற்றச்சரித்திரத்தோட விசாரணையையும் தொடங்கினோம். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான திரிகண்ணன் அவரோட அக்கவுண்ட்ல டிஎம் பண்ற பெண்களுக்கு மட்டும் உடனடியா ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதுல தன்னோட வேவ் லென்த்துக்கு செட் ஆகிற பெண்கள் கிட்ட மட்டும் நீங்களும் ஆகலாம் இன்ஸ்டா ப்ராப்ளம்னு ஆசைய தூண்டி இருக்காரு. அந்த பெண்கள் கிட்ட நீங்க என்னோட சேர்ந்து ரீல்ஸ் பண்ண வரீங்களான்னு ரொம்பவே ப்ரொஃபஷனலா பழக ஆரம்பிக்கிற திரிகண்ணன் அதன் பிறகு கேஷுவலா மொக்க ஜோக் சொல்லி சிரிக்க வைப்பாராம். திரிகண்ணனோட இந்த துரு ஆக்டிவிட்டிஸ்ல மனச பறிகொடுக்கும் இளம் பெண்களும் அவரோட நெருங்கி பழக ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லப்படுது. தன்னோட பழகக்கூடிய அத்தனை இளம்பெண்கள் கிட்டையும் தன்னை ஒரு முரட்டு சிங்கல்னு அறிமுகப்படுத்திக்கும் திரிகண்ணன் அவருடைய இன்ஸ்டா ரீல்ஸ்ல வர மாதிரியே எனக்கெல்லாம் யாரு வாழ்க்கை கொடுப்பாங்கன்னு ரொம்பவே சென்டிமெண்டா பேசி முருக வைப்பாராம். திரிகண்ணனோட வலையில விழுற பெண்கள் கிட்ட நீ என்ன திருமணம் செஞ்சிப்பியான்னு ஆசையா கேட்கிற மாதிரி கேட்டு அவங்களோட நெருங்கி பழகின பிறகு கழட்டி விடுறதையே வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறதாவும் அவர் மேல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இந்த சூழல்ல தான் பாதிக்கப்பட்ட பெண்ணும் தன்னை திரிகண்ணன் என்கின்ற முகமது ஹஃபீஸ் திருமண ஆசை காட்டி மோசம் செஞ்சிட்டதா ஆதாரங்களோட புகார் அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னை மாதிரியே பல பெண்களையும் சிறுமிகளையும் திரிகண்ணன் ஏமாற்றி இருக்கிறதா புகார்ல குறிப்பிட்டிருக்காங்க. இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் திரிகண்ணனை கைது பண்ணிருக்காங்க. போலீஸ் விசாரணையில அவர் புகார் அளிச்ச பெண்ணையே திருமணம் செய்துகிறதா சொல்லி இருக்காரு. ஆனா அந்த பெண் அதுக்கு ஒத்துக்கல. முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மொத்தம் எத்தனை பெண்களையும் சிறுமிகளையும் ஏமாற்றியிருக்காருன்ற முழு விபரமும் தெரிய வரும். இத்தனை காலமாக மக்கள் காமெடியனாக ரசித்த இன்ஸ்டா பிரபலத்திற்குள்ள இப்படி ஒரு கொடூர முகம் இருப்பது தெரியவர அவருடைய ஃபாலோவர்ஸ் பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.